இன்றைக்கி டே வந்து 43. லஞ்சில் 6 ஆர்டர் முடித்தேங்க. 10 ஆர்டர் முடிச்சிருக்கலாம். நான் தான் கொஞ்சம் சொதவல் பண்ணிட்டேன். 2 ஆர்டர் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். அதே 2 மணி நேரம் ஆகிட்டேன். சரி டின்னர்லேயாச்சும் ஒழுங்காக வந்து டெலிவரி பண்ண வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ½ ஆர்டரே விட மாட்டேன். நானும் அங்கே நிற்கிறேன் ஆர்டரே வரல. A few moments later. மணி இப்போது 11 ஆகுதுங்க. இது வரைக்கும் 13 முடிச்சிருக்கேன். அமௌண்ட்டு 550 ரூபா தான் வந்திருக்கு. நான் கூட செகண்ட் இன்சென்டிவ் முடிச்சிடுன்னு பார்த்தேன். இது ஆர்டரே போடல எனக்கு ஒழுங்கா. ஃபஸ்ட்டு ஆர்டரே 8 மணிக்கு தாங்க வந்துச்சு. பார்ப்போம் லாகின் பண்ண ஸ்டாச்சு எடுக்க முடியுதா இல்லையான்ட்டு. இன்னும் 9 ஆர்டர் பார்க்கணும் ஃபஸ்ட் இன்சென்டிவ்க்கு. இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஃபஸ்ட் இன்சென்டிவ்க்கு 4வது ஆர்டர். இது மல்டி ஆர்டராக வந்துச்சு. ஒரு ஆர்டர் கொண்டு போய் கொடுத்துட்டேன். இந்த ஆர்டர் தான் லாங் ஆர்டரு. கஸ்டமர் லொக்கேஷன் பார்க்கும்போது வந்துவிட்டோம். ஃபுட்டு கொடுக்குற வீடியோ எடுக்கலாமான்னு நினச்சிட்டே இருந்தேன். அங்கேருந்து வர வரைக்கும் தோணல. அப்புறம் இந்த சைடு வந்தோடனே இந்த லொக்கேஷனை பார்த்தேன். நல்லா பிரைட்டாக இருக்குது வெளிச்சமா. சரி ஓகே ரோடும் நல்லா இருக்குது எடுத்துருவோமேன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். ஹலோ அண்ணா ஸ்விக்கி லொக்கேஷன் வந்துட்டேண்ணா. இவர் வந்து பீஃப் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்காருங்க. இந்த ஆர்டர் கொடுத்தோம்னா நமக்கு இன்னும் 3 ஆர்டர் தான் தேவைப்படும். ஃபோனு இப்படி மேலே வச்சுருக்கிறதுனால வியூ கொஞ்சம் மறைக்குங்க. ஏன்னா என்னாலேயே ரூட் பார்க்கணும். கீழே வச்சா குமிஞ்சிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபுட்டை கொடுத்துட்டுனா அதுக்கப்புறம் ஃபோனை கழட்டி கீழே வச்சிருவேன் நான். நேற்று தான் ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி நம்ம திங்கக்கிழமை. டே 43 வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கோம். நேற்று தான் பார்ட் டைம் ஏர்னிங் எடுத்தோம். பார்ட் டைம் ஏர்னிங் வந்து கான்செப்ட்டு டூரேஷன் டைமிங் வந்து கம்மி பண்ணணும். அதுதான் மொதல் கான்செப்டே. அது ஒன்று. இன்னொன்று வந்து பேசக்கூடாது. சிங்கிள் டேக்கில் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும். இதுதான் 2 கான்செப்ட்டு. ஆனால் 2 கான்செப்ட்டுமே நடக்கலைங்க. நான் நேம் அப்புறம் பார்த்தேன். சரி விடு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. வாய்ஸ் ஓவர் கொடுத்தோம்னா அந்த வீடியோ வந்து டைம் போகிறதே தெரியாது பார்க்கும் போது. ஏன்னா நம்ம பட்டுன்னு பேசிடுவோம்ல. ஒரு வீடியோவுக்கு ப்ரீமியமாக எது இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்பாட்லேயே பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லாயிருக்குமே, டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே நினச்சேன். நடக்கவே இல்லை. சரி விடுங்க. ஆனால் நேற்று நான் வேலைக்கு வந்திருந்தா 2000 எடுத்துருந்துருக்கலாம். இந்த பார்ட் டைம் ஏர்னிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வேலைக்கே வரல. பரவாயில்லைங்க. நான் 5 மணி நேரத்தில் 930 ரூபா வந்துருச்சுங்க. 10 ஆர்டரு. ரிட்டன் ஆர்டர் போட வேணான்னு பார்ப்போம். கீழே வந்துரு மேலே மூந்து பார்க்குறேன். ஒப்புன்னு வந்து நிற்கிறாரு அவர். காலையில் 6 ஆர்டர் முடிச்சிருந்தாங்க. டின்னரில் வந்து 7 ஆர்டர் முடிச்சிருந்தேன். மொத்தமாக 13 தான். இப்போ லேட் நைட்டு தான் ஓடிட்டுருக்கு. இன்னும் 3 தான் இருக்குது. ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிச்சிருவோம் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். லாகின் போனஸுக்கு மொத்தம் 3, இன்னொரு 3, 6 முடித்தா போதும் லாகின் போனஸ் வந்துடும். லாகின் போனஸ் கான்செப்ட் எப்படின்னா 11 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே 12 ஆர்டர் முடிக்கணும். ரிஜெக்ஷன் வந்து ஒன்று கூட பண்ணக்கூடாது. ரிஜெக்ஷனோட கால்குலேஷன் எப்படின்னா 10 மணிலேருந்து நைட்டு 10 மணிலேருந்து விடியகாலம் 4 மணி வரைக்கும் மொத்தம் கூட்டி பார்த்தோம்னா 6 மணி நேரத்தில் ஒரு ரிஜெக்ஷன் கூட பண்ணக்கூடாது. 5 மணி நேரத்தில் 12 ஆர்டர் முடிக்கணும். எனக்கு இன்னும் ஒரு ஆர்டர் தேவைங்க. அந்த ஒரு ஆர்டர் போடுவானாங்கிறான், போடவே மாட்டேறான். அரை மணி நேரம் ஆகுது. ஒரு ஆர்டர் எப்படியும் போட தான் போகிறான். ஆனால் ஏன் இப்படி உட்கார வச்சுட்டே இருக்கான்னு தெரிலங்க. லஞ்சில் என்ன ஆயிடுச்சுன்னா 11:30க்கு ஆர்டர் போட்டான். எப்பவுமே ஃபஸ்ட்டு ஆர்டர் லேட் ஆகுமா, அதே மாதிரி தான் லேட் பண்ணேன். கரெக்டாக 12:10க்குலாம் ஆர்டர் கொண்டு போய் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து பீக் ஜோனுக்கு வந்துட்டேன். அங்கே ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தேன், ஆர்டர் வரல. அப்புறம் 12:30க்கு நான் சாப்பிட போயிட்டேன். சிக்கன் ரைஸு சாப்பிட போகும்போது 12:35க்கு ஆர்டர் போட்டேன்னா 37க்கு ரீச் லொக்கேஷன் கொடுக்குற மாதிரி டைம் காட்டிருந்துச்சு. நான் போகவே இல்லை. ஆனால் அந்த ஆர்டர் வந்து ஃபுட் ரெடியாக தான் வந்துச்சா. 20 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா சாப்பாடையும் விட்டுட்டு போக முடியாதுல்ல. அதனால் சாப்பிட்டு பொறுமையாக தான் போனேன். நான் அப்பயே கணிச்சேன் ஆர்டர் வந்து இப்போ எப்படியும் செகண்ட் இன்சென்டிவ் முடிக்க வைக்க மாட்டான், நம்ம ஏற்கனவே லேட் பண்ணிட்டோம் 2 ஆர்டர்லேயும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆர்டர் ஒன்று போட்டு 6 ஆர்டரில் முடிக்க வச்சிட்டானா. பரவாயில்ல, இப்போ 6 ஆர்டர் முடிக்க வச்சிட்டான். நம்ம இப்போ டின்னரில் நேரமாக ஜோனுக்கு வரலான்னு சொல்லிட்டு நேரமாக ஜோனுக்கு வந்தேன். ஆர்டரே போடலைங்க. ஃபஸ்ட் இன்சென்டிவ் தான் இது வரைக்கும் முடிக்க வச்சுருக்கான். எப்பா அடி கடைசி ஆர்டர் வந்துருச்சுங்க.
நான் பேசிகிட்டு இருந்தேன்ல, பேசிவிட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே நான் இடத்த காலி பண்ணிட்டேன். கொசு சரியாந்திர கடிச்சிருச்சு. எப்பாடி இதுக்கு மேலே நிற்க முடியாது அந்த இடத்துலன்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு மாறி போனேன். ஒரு 5 மினிட்ஸில் ஆர்டர் போட்டான். யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஏன்டா இவன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்ட்டு. நான் ஆர்டர் போட்டான் 115 ரூபா. அதுவும் ஃபுட் ரெடி வேறு போட்டு அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக போய் ஆர்டரை வாங்கிட்டு இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் தான் போயிட்டுருக்கேன். அவ்வளோதான், பாதி தூரம் வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த ஆர்டர் கொடுத்தோம்னா நமக்கு ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிஞ்சிடும். லாகின் போனஸுக்கு மொத்தமாக 12 ஆர்டர் முடிக்கணுமா, அதில் இன்சென்டிவோட கனெக்ட் பண்ணால் 9 ஆர்டரு. அதில் கடைசி தான் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் 3 முடிக்கணும். அப்போது இந்த ஆர்டர் வந்து 2 ட்ரிப்பு வந்தால் வரும்னு சொல்லிட்டு தான் என் மைண்டு யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா முன்ன ஒரு லாங்காக போயிருக்கேன், அதை டபுள் ட்ரிப் போடவே இல்லை. பேச்சும் போடுவான்னு நினைக்கிறேன். அப்படி போட்டான்னா இன்னும் 2 ஆர்டர் தான். 2 ஆர்டர் பார்த்தோம்னா 150 ரூபா லாகின் போனஸ் சேர்த்து வருங்க. அதே இப்போ மண்டையில் ஓடிட்டுருக்கு, போயிடலாமா அப்படின்ட்டு. எப்பவுமே இந்த வழியில் தானே என் ரூமுக்கு போவேன், பக்கம்தான். இதிலிருந்து இன்னொரு 5 கிலோமீட்டர் போனால் என் ரூம் வந்துடும். ஆர்டர் போட்டுருவோன்னு சொல்லிட்டு தான் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. போடலைன்னா ரொம்ப மண்டை காசெல்லாம் போயிடும் வேறு. இந்த ரோட்டில் இருந்து அந்த ஸ்ட்ரீட் ரோட்டுக்குள்ளே போகணுங்க. அது வந்து சிமெண்ட் ரோடாக வரும். பரவாயில்ல, நான் கூட கல்லுத்தோட நினச்சிட்டேன். கால் பண்ணுவோம். இந்த ஃபோன் நம்பர் இருக்குல்லங்க, இது வந்து ஸ்விக்கியோட ஃபோன் நம்பரு. நம்ம என்னென்ன பேசுகிறோமோ எல்லாமே வந்து ஸ்விக்கி மேனேஜ்மெண்ட்டில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் பேசும்போது மட்டும் கஸ்டமர்கிட்ட பார்த்து பேசணும். ராங்காக பேசிட்டோம், நம்ம ஏதாச்சும் ரூடாக பேசிட்டோம் அப்படின்னா கஸ்டமர் எனக்கு ஃபுட்டு வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பெனல்ட்டி நமக்கு போட்டுருவாங்க. ஹலோ, நான் ஸ்விக்கி, நான் லொக்கேஷன் வந்துட்டேன். மொக்க வாங்கிட்டேன் பார்த்தீங்களா. ஒரே நிமிஷம்ண்ணா, ஒரு சில பேர் இப்போ வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்களா, இது மாதிரி சொல்லுவோன்னா இங்கே தான் நிற்கிறேன் அப்படிம்பாங்க. நேற்று பார்ட் டைம் எடுத்துருந்தோம்ல, அதில் ஒரு அக்கா ஃபஸ்ட்டு மரியாதை கொடுத்தே பேசிட மாட்டேன். மரியாதை கொடுத்துங்கிறத வேற மொட்டையாக பேசியிருப்பேன். எனக்கு தெரியாது இல்லை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஆன்ட்டியா இல்லை வயசு பொண்ணா அப்படின்ட்டு. ஒவ்வொரு பொண்ணுங்க குரலில் வந்து அப்புறம் கஸ்டமரே காணும், வெளியே தான் நிற்கிறனாரு. நீங்களா? ஓகே, அதனால் வாங்க போங்கன்னு தான் பேசுவேன். ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட அப்படி தான் பேசினேன். அவங்க வந்து பேசும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பேசினாங்க, ரூடாக பேசுகிற மாதிரி. அதோட ஃபுல் ரெக்கார்டு வீடியோவும் என்கிட்ட இருக்குது. இருந்தாலும் வேண்டாம், அது மாதிரிலாம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நானே வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி தூக்கிட்டேன். 118 ரூபா வந்துடுச்சு. ஷிஃப்ட் ஒன்றும் புக் பண்ணவே இல்லை, புக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் தூக்கி விட்டுட்டேன். 23 வந்திருக்கா. ஆமாங்க, இன்னும் 2 ஆர்டர் முடித்தா போதுங்க. நாங்கள் புக் பண்ணுவோம். கோ ஆன்லைன். இது வேறு ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் ஆன் ஆகும். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அவங்க பேசும்போதே தெரிஞ்சு போச்சு, சரி கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. என்ன வேணாலும் நடக்கலாம், கேஷ் ஆன் டெலிவரி வேறு அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் தான் பேசினேன். மேடம் சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் கேமராவை பார்த்துட்டுமே அவங்க அதை எப்படி சொல்கிறேன்னா, அந்த கீழேருந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு மாதிரி பேசினாங்க. கேமரா ஆன்லேயே தான் இருந்துச்சு. மொத்தம் 10 பேர்த்துக்கு டெலிவரி பண்ணேன். 10 பேர்த்துக்கிட்டையுமே நான் வந்து அவங்க ஃபேஸை வந்து காமிச்சிருந்துருக்க மாட்டேன். அதாவது அவங்கள ஃபுட்டு கொடுக்குற வீடியோ எடுத்துருந்துருக்க மாட்டேன். இவங்க ஒரு மாதிரி பண்ணதுனால தான் நான் அவங்கள வீடியோ எடுக்கிற மாதிரி ஆகி போச்சு. அதே ரெக்கார்டே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். கேமராவை பார்த்ததுமே கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க அவங்க. அப்பயும் அவங்க சும்மா இல்லைங்க, பே பண்ணாங்களா, ஃப்ளாஷ் லைட்டு எரிஞ்சிச்சா மொபைலில், ஃப்ளாஷ் லைட்டை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். யாருங்க நீங்கள், எந்த காலத்தில் இருக்கீங்க, ஸ்கேனர் ஓப்பன் பண்ணாவே ஃப்ளாஷ் லைட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. நான் சொன்ன விதம் வேறு, அவங்க சொன்ன விதம் வேறு. நம்ம எது சொன்னாலும் அவங்க மறுப்பு எதுவும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுதான் 3:13 ஆகுது.
இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குது. 2 ஆர்டர் வருமானு பார்ப்போம். ஒரு ஆர்டர் வந்துடும், இன்னொரு ஆர்டர் வர்றது தான் பெரிய விஷயமே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வீடியோ அப்லோடு பண்ணும்போது 4Kயில் இருக்குங்க அந்த வீடியோலாம். அந்த 4Kயில் இருந்தாவே வீடியோ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ தான். அது நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிடும். இப்போ இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 2Kயில் மட்டும் தான் அப்லோடு பண்ணுவேன். ஏன்னா இந்த வீடியோ அதிகம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கண்டென்ட் அவ்வளோ ஒர்த்தாக இருக்காதில்ல, அதனால் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் அப்லோடு பண்ணுவேன். ஆனால் விளாக் பொறுத்த வரைக்கும் நம்ம நீட்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வெளிப்படையாக பேசினா தான் கண்ணிலே அடிக்கிறான். வெளிப்படையாக பேசினா தான் அந்த விளாக் நான் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா. சும்மா கட் பண்ணி போட்டுகிட்டே இருந்தால் எனக்கு அந்த விளாக் எடிட் பண்ணுறதும் சரி, பார்க்குறவங்களுக்கும் சரி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது, ஒரு கனெக்டே ஆகாது. அதனால தான் இன்னொரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். அது பேசலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். சேனலை பற்றி தான் நான் சொல்கிறேங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஜோன் வந்தால் 2 ஆர்டர் போடுவான்னு பார்த்தா 2 ஆர்டர் போடவே இல்லைங்க. 3:40 ஆகுது. நான் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இப்போது ஒரு சில டைம் வந்து அப்படியே வீட்டுக்கு போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணிகிட்டு இருக்கு. தோணாமல் என்ன பண்ணும். ஒரு ஆர்டர் வந்துருச்சு, இன்னொரு ஆர்டர் வருமா? ஆர்டர் வரத்துக்குள்ளே என் செல்லு செத்துருச்சு. சே 145. வண்டி ஓடிட்டே இருக்கும்போது தூக்கமாக வருது, கொட்டாயாக வருது. அவன் லைன் போனஸ் எடுக்க விடலங்க. அது பதிலாக தான் இந்த 145 ஆர்டரை போட்டு விட்டானே. நான் ஏதோ சின்ன ஆர்டராக போடுவான், 2 ஆர்டர் கொடுத்துட்டு லைன் போனஸ் எடுத்துருவோம். 150 ரூபா அப்ராக்சிமேட்டாக ஒரு 250 ரூபா 300 ரூபா வரும்னு பார்த்தேன். பார்த்தா அவ்வளோ வச்சுட்டான் நமக்கு. சரி போ. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ஆர்டரு ரூம் பக்கத்துலே டெலிவரி. இந்த ஆர்டருக்கும் என் ரூமுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் வரும். அந்த சேனலை பற்றி கொஞ்சம் பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. மொத்தம் 2 விஷயந்தான். அதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து, இன்னும் ஒரு 3 வீக்ஸில் நம்ம சேனல் வந்து ஆஃப் மானிட்டைசேஷன் ஆக போகுது. அந்த ஆஃப் மானிட்டைசேஷனுக்கோசரம் தான் இந்த வீடியோவே நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்லோடு பண்ணுற மாதிரி முடிவு எடுத்தேன். நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏப்ரல் மந்த்லேயே நான் கணிச்சேன் இது மாதிரி கரெக்டாக தான் வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் வந்திருக்கு. என்னோடய கான்செப்ட் எப்படின்னா, நான் பைக் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன்லங்க. பைக் எடுக்க போகும்போது ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஒன்று 1000 சப்ஸ்கிரைபர் வரணும், அப்படி இல்லையா சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகணும், அதுவும் இல்லையா ஆஃப் மானிட்டைசேஷன் ஆனால் கூட நல்லா இருக்குமே. ஏன்னா அதுக்கு மேலே இன்னொரு 1000 வாட்ச் ஹவர்ஸ் தானே, அது ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய கான்செப்ட். அதனால தான் இந்த வீடியோவே இப்படி நல்லா பிரிச்சுட்டேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ன்ட்டு. எப்படியும் இதுவே வந்துடும் ஒரு 3 வீக்ஸ் பக்கமாக கரெக்டாக இருக்கும்ல. அதனால தான். ஆனால் என்ன ஒன்றுனா, நம்ம சேனலை ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுதுங்க. சே, அதுக்கு நான் ஃபீல் பண்ணலை. நம்ம 160 வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் நான் ஃபீல் பண்ணல. எது நான் மெயினாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போது 10,000 பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறோம்னா அந்த 10,000 பேருமே பார்க்கணும். 10,000 பேர் இருக்கிற இடத்துல 1000 பேர் மட்டும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தோம்னா தான் நான் ஃபெயில் ஆனேன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா வீடியோவுமே மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறேன். 2வது விஷயமும் இது தான், நமக்கு அந்த 1 லேக்கு 1 மில்லியனு அப்படிலாம் சப்ஸ்கிரைபர் வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையே இல்லை. 10,000 பேர் வந்தாலும் அவன் போடுற வீடியோவை அந்த 10,000 பேருமே பார்க்கணும். அதுதான் என்னோடய விருப்பம். நான் சில சேனல்லாம் பார்த்துருக்கேன், அவங்க 1 மில்லியன் இருக்குது, 2 மில்லியன் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு போகிற வீடியோஸோட வியூஸ் வந்து 1000 2000 அப்படி தான் போகுது. அது பர்சன்டேஜ் வியூவில் பார்த்தோம்னா அது ரொம்ப ரொம்ப கம்மி இல்லை, அது வேஸ்ட் இல்லை. அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர் வச்சு என்ன பிரயோஜனம். நான் சொல்கிறேங்க, இது மாதிரி விஷயம்லாம் ஒரு பெரிய பிளானிங்கு. நம்ம வந்து ஜெயிச்சுட்டு சொல்லுவோம். இந்த சேலஞ்சிங் முடித்த வாட்டி ஸ்விக்கியில் எப்படிலாம் ஒர்க் பண்ணால் எப்படிலாம் அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணுறேங்க. இந்த சேலஞ்சிங் முடித்த வாட்டி. ரிங்கி வந்து ஃபோன் பண்ண எடுக்க மாட்டுறாரு.
எடுக்க மாட்டேறீங்களேண்ணா? நேம்ண்ணா? அண்ணா நேம்? ஆமாம், தேங்க்யூ. நீங்கள் ஸ்பேமில் போட்டிருப்பீங்கண்ணா. இப்போது கஸ்டமர்கிட்ட ஃபுட்டு கொடுத்தாச்சு, கம்ப்ளீட் பண்ணுவோம். $145 காட்டியிருந்தான். இப்போ எவ்வளோ வருதுன்னு தெரில. அதே அமௌண்ட்டு தான். பிச்சைக்கார பையலே $1 $2 எப்பயுமே சேர்த்து போடுவோம். அதை போடவே இல்லை பற்றியா இப்போ. அதனால் அது ட்ரிப்பு ஆடே ஆகலை. 1221 வந்திருக்குதுங்க. லாயின் போனஸுக்கு இன்னும் 2 ஆர்டர் தான் தேவை. அது டபுள் ட்ரிப்பு காட்டுச்சு இல்லைன்னு பார்ப்போம். டபுள் ட்ரிப்பு காட்டாது. காட்டலங்க, மிஸ்ஸுன்னு வந்திருக்கு. இருங்க, இந்த ட்ரிப்பு வேறு இன்னும் கவுண்ட் ஆகலை. ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஆப்பை ஆஃப்லைன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன்லைன் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேங்க. 2 ட்ரிப்பு வருதான்னு பார்த்தேன். ஒரு ட்ரிப்பு தாங்க வந்திருக்கு. என்ன ஃபஸ்ட் இன்சென்டிவை 10 கொண்டு வந்து நிறுத்தியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இனிமேட்டு கருகு முன்னே இருக்கும் வியூ. இதுக்குள்ளே தான் போகணும்.